பேசிக்காக எல்லாருமே சொல்கிறது தானே, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா, அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்போவே உணர்ந்தோம். எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி இதை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம், உண்மையாக என்ன நிலவரம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி, அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்போ தான் அங்கே 6வதுலேருந்து 12வது படிக்கிற மாணவர்களோட குடும்ப சூழல், அவங்க வாழ்வாதார சூழல், அவங்க எந்த நிலைமையிலேருந்து படிக்க வராங்க, எதனால் பாதியிலே படிப்பை விடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக அங்களால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம், அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதில் விஜய் அவர்கள் நடித்தார், மாதவன் அவர்கள் நடித்தாங்க, என்னோட ஜோ நடித்தது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து நடித்தது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அப்பவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க, சில டைம் வசதி இருக்காது, வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது, பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரியான மாணவிகளை நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கை காட்டுறாங்க, அவங்க சிபாரிசு பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் 1 கோடி ரூபா கிடைச்சது. ஆளுக்கு 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னு 1 கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் /சித்தப்பா கமல் சார் அவர்களும் அப்ப இருந்து எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அன்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். நாங்கள் 100 பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அதில் எப்படியாவது 160 பேரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. 100 பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது, 60 பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை. திரும்பி கால் பண்ணோம். அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. நிறைய கல்லூரிகள் இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. அந்த பயணம், அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை. 160 சீட்டில் ஆரம்பிச்சது இப்போ 15 வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம்.